எப்படா போய் இறங்குவோம் அப்படின்னு இருந்துச்சு. எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு ரீச் ஆகிட்டோம். வியூலாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதும் சரி, போகும்போதுக்கும் வரும்போதுக்கும் அது ஒரு புது அனுபவம் தான். ஏன்னா இப்போ நம்மளுடைய சென்னையே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நிழலான இடத்துல பார்த்து பிரிஞ்சி, முட்டை, அதுக்கப்புறம் ஊறுகாய், மாசி சம்பல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். மாங்காய் கட் பண்ணி அப்புறம் 3 பார்சல் வந்து வெளியில் சாப்பாடு வாங்கியாச்சு. ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் கூட்டு, பொரியல், அவியல், அப்புறம் என்னென்னமோ இருந்துச்சு. மோர், சாம்பார், ரசம் சூப்பராக இருந்துச்சு. அதை ஊற்றி தான் நான் சாப்பிட்டேன். ஒயிட் ரைஸ் நல்லா இருந்துச்சு. 300 ரூபாய்க்கு பெரும்னு தான் சொல்லுவேன். அப்பளமும் வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லாம் கடலுக்குள்ளே போய் நல்லா ரொம்ப தூரம்லாம் போகல கடை. அந்த கரையிலேயே நின்றுக்கிட்டோம். எல்லாம் லாங்லலாம் போயிருந்தாங்க. நாங்கள் முன்னாடியே நின்றுட்டு தண்ணி வருதா இல்லையான்னு போயிட்டே இருந்தோம். கிட்ட போக போக தண்ணி வந்து உள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு திரும்பி பார்த்தேன். ஒரு பாறை மாதிரி தெரிஞ்சிச்சு. அதில் போவோம் அப்படின்ட்டு எல்லோரும் சேர்ந்து போனோம். எங்கள் மாமனார் அதுக்குள்ளே வந்துட்டு அதெல்லாம் போகக்கூடாது, வாங்க வாங்க, அப்புறம் நாளைக்கு பேப்பரில் வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் நிற்கிறவங்க எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிடான்ட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்துட்டோம். வீடியோ எடுக்க தான் போயிருந்தேன். பார்க்கவே வியூ நல்லா இருக்குன்ட்டு. எங்கே ஆபத்து இருக்கோ அங்கே தான் அழகும் இருக்கும் இல்லையா. அப்புறம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு அரை ஹவர் இருக்கும். அரை ஹவரில் கிளம்புன்ட்டாங்க. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து உடனே போகணுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 5 o'clock போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக 1:30 மணி இருக்கும். 1:30 மணி 1:45 இருக்கும். அதுக்குள்ளே வந்து கிளம்புன்ட்டாங்க. அதோட கிளம்பியாச்சு. அந்த இடத்த விட்டு அடுத்து வேறு இடத்துக்கு போயிருந்தோம். எந்த இடம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கெஸ் இருக்கும் இல்லையா. எல்லாம் விளையாடுறாங்களோ இல்லையோ, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுல தான் மும்முரமாக இருந்தாங்க. நாங்களும் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே மீன் விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு மீன் எவ்வளோன்னு கேட்டால் 450 ரூபா சொன்னாங்க. நல்லா பெரிய மீனாக தான் இருந்துச்சு. அதுவே காசிமேட்டில் நான் 250, 150ன்னு வாங்கியிருக்கேன். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அப்போக்கப்போ முடிச்சு அப்போக்கப்போ அதையும் வாங்குகிறாங்க. அங்கே வந்து ரெசார்ட்லலாம் தங்கியிருக்கவங்க, அங்கே வீடு எடுத்து தங்கியிருக்கவங்களாம் வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் அடுத்து எங்கே போகிறோன்ட்டு.